ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோயிலில் பண்ணுற மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணலாம். நான் சொல்கிற அளவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் வந்து கட்டிப்படாது. நான் 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் பண்ணுறதுக்கும் நான் அளவு சொல்கிறேன். அரிசி நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் சொல்கிற அளவு வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. 1 டம்ளர் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு நல்லா அரிசி ஊறிடுச்சு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேங்க. பாத்திரத்தில் பண்ணாலும் நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குங்க. அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 1/2 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 4 இல்லைன்னா 4.5 டம்ளர் தண்ணி விட்டு 5 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு மூடிடலாங்க. லைட்டாக ஏர் வந்ததும் விசில் போட்டுடலாங்க. 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கிடலாம். வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. 1 டம்ளர் பண்ணுறதா இருந்தால் 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்பாக நல்லாயிருக்குங்க. இதை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது. கல் மண் தூசி இருக்கனால அது நல்லா கரைச்சிட்டு தாங்க சேர்க்கணும். பாகுபதம் தேவையில்லைங்க, அது கரைஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் வெல்லம் அப்படியே சேர்த்திங்கன்னா சாப்பிடும் போது நெருன்னு இருக்குங்க. அதனால தான் நம்ம வடிச்சிட்டு சேர்க்குறோங்க. அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குலைவாக இருக்குது. இதில் நம்ம காய்ச்சின வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே அருமையாக இருக்குது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பொங்கல் வந்து சுவையாகவும் இருக்கும். இவ்வளோ டைம் ஆனாலும் கட்டிப்படாமல் இருக்கும். நெய் வந்து உங்கள் விருப்பம் தாங்க. நான் வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா குலைவாக வெந்துருச்சு. அடுத்து நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிராமல் பார்த்து வறுத்துக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பவுடர் இல்லைங்க, நான் 5 ஏலக்காய் தட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடுவார். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சொன்ன மாதிரியே பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டிப்படாது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.